கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நாம் மிகவும் ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் இந்த நாட்களிலே கிறிஸ்துவ சமுதாயமானது அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் இந்த தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் படிக்கும்போது அதில் வசனங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் படிக்கிறோம். இந்த உலகத்தை கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை சோதித்து பார்த்து சில காரியங்களை செய்ய மாட்டாங்க. சோதிக்கணும். எது நன்மை உண்டாகிறது, எது தீமை உண்டாகிறது என்பதை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டியது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக அமைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று படிக்கிறோம். என்று தீர்க்கதரிசியின் மூலியமாக வசனங்களை கேட்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே தீர்க்க தரிசனங்களை நாம் உரைக்கிறதை கேட்டுக்கிறோம். சிலருக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இருக்குது. ஆகவே அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது பிரயோஜனமானது காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னிட்டு இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது